ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணுறது ஸோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இதில் எந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா கீழே டிஸ்கிரிப்ஷனுக்காக நீங்கள் ஜஸ்ட் இந்த டைட்டில் டச் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த வீடியோவுக்கான பாதி டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் ஓப்பன் ஆகிருக்கு. இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக டெக்ஸ்ட்ல மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். சோ அத வந்து நீங்க டச் பண்ணனும். இத டச் பண்ணீங்க அப்படினா ফুল டிஸ்கிரிப்ஷனுமே வந்து ஓபன் ஆகும். இப்போ பாத்தீங்க அப்படினா இந்த ফুল டிஸ்கிரிப்ஷனும் வருது. இதுல கீழ டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பேன். இதுல இந்த வீடியோவை எடிட் பண்றதுக்கான ஒவ்வொரு தனி மெட்டீரியலுக்கான லிங்க்குமே தனித்தனி லிங்கா வந்து கொடுத்துடுவேன். இதுல நீங்க ஒவ்வொரு லிங்கா டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு லிங்கை வந்து ஜஸ்ட் டச் பண்றேன். டச் பண்ணீங்க அப்படினா Google Chromeல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாப் வந்து ஓபன் ஆகும். நீங்க எந்த ப்ராசஸ்மே செய்ய வேணாம். சிம்பிளா உங்களுக்கு டவுன்லோட் ஐகான் வந்து காமிக்கும். சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்காவே டவுன்லோட் வந்துரும். அப்படி இல்ல அப்படினா டவுன்லோட் காமிச்சது அப்படினா டவுன்லோட் அப்படின்றத ஜஸ்ட் வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்க அப்படினாலே போதும், இந்த ஃபைல் வந்து உங்களோட கேலரிக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பாத்தீங்க அப்படினா டவுன்லோட் ஆகிடுச்சு. சிம்பிளா இப்போ நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அது பக்கத்துல வரக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Keep supporting and bye.